ஹாய் மக்களே! நேத்து ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி விசஸ் ஆர்ஆர் நடந்துச்சு. செம்ம மேட்ச் த்ரில்லிங்கா போச்சு. 2மே ஸ்ட்ரென்த் யாரு ஃபர்ஸ்ட்டு டாப் போறாங்க அப்படிங்கிற மாரி தான் ஆடுனாங்க. அதுலயும் ஆர்ஆருக்கு பார்த்தீங்கன்னா, நேத்து லக் ஃபேவரா என்னன்னு தெரியல. மழை வேற பேஞ்சிருந்துச்சு. நம்ம ப்ரிவ்யூல சொன்ன மாரி ஸ்லைட் ட்ரிசில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாரி இருந்துச்சு. பெரிய மழையா போகல. பட் ஓகே. மழை பேஞ்சுச்சு. டாஸ் போட்டாங்க. டாஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச மாரி சேசிங் எடுத்துட்டாங்க. ஸோ ஆர்சிபியை பேட் பண்ணுறதுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட்டும் விராட் கோலியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபில் சால்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலுங்க மூஞ்சிக்கு முகரைக்கு ஒரு பீமர் போட்டு விட்டாரு. நம்ம முரட்டு ஜோஃப்ரா அடிச்சது போட்ட அடுத்த நிமிஷம் கேட்ச் கொடுத்து வெளியே போயிட்டாரு. டக்குக்கே 1. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலியும் தேவதத் படிக்கலும் ஒரு ஃபோர்ஸ் பவுண்டரிஸ் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. அப்போ தாங்க ரியான் பராக் ஒரு நல்ல வேலையை பார்த்தார். ரவி பிஷ்னாயும் உள்ளே எடுத்துட்டு வந்துட்டார். ஒரு 4th ஓவருக்கு எடுத்துட்டு வந்துட்டாருன்னு வைங்களேன். இது யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ரியான் பராக் பண்ணுறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா ஈவன் எல்லா ஓப்பனர்ஸுக்கும் வந்து ஒரு ஸ்பின்னரை ட்ரை பண்ணிப்பாங்க. ஏன்னா எல்லா டீம்லேயுமே அந்த அதிரடி பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால ஒரு ஸ்பின்னரை கொண்டு வர்றது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று ரவி பிஷ்னாயை கொண்டு வந்து விராட் கோலி வந்து விக்கெட்டு போச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வர்றவங்க போகிறவங்கெல்லாம் யாராவது டிம் டேவிட்டு, குர்னால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்டு எல்லாருமே வந்து வர்றது போகிறதுமா தான் இருந்தாங்க. அதுலேயும் அந்த ஒரு குர்னால் பாண்டியாவை எதுக்கு அந்த இடத்துல கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. அதுக்கு பதில் ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட்ல கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. 94க்கே 6 விக்கெட் போயிருந்துச்சு. அப்படி 6 விக்கெட் போனதுக்கு அப்புறம் ரஜத் பட்டிதார் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் வந்து அடிச்சு வெளுத்துட்டாருன்னே சொல்லணும். அவருனால தான் 200 ரன் போஸ்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இம்பேக்ட் சப்பா வந்து நம்ம வெங்கடேஷ் ஐயர் வந்தார். இம்பேக்ட் சப்பா வந்து அவர் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டாருன்னே சொல்லணும். பட் அது அவங்களுக்கு பவுலிங்கில் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் 200 ரன்ஸ் போஸ்ட் பண்ணது எல்லாம் ஓகே. பவுலிங் சைடு பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரன்ஸ் கன்சீட் பண்ணிட்டாங்க. 3 ஓவர் 33 கன்சீட் பண்ணிட்டாரு. கன்சீட் பண்ணி 2 விக்கெட்டும் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி பிஷ்னாய் அவர் தான் பிக் ஆஃப் த பவுலர். சூப்பராக விளையாடிருந்தாரு. எவ்வளோ தெரியுமா, 4 ஓவர் 32 நாள் 2 விக்கெட். அவரால் தான் அந்த பிரேக் த்ரூ கொடுக்க முடிஞ்சுது. நம்ம சொன்ன மாதிரி பிரிஜேஷ் சர்மாவை எடுத்துட்டு வந்துட்டாங்க துஷார் தேஷ்பாண்டேக்கு பதில். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். அவர் கண்டினியூஸ் ரன் கொடுக்கலாம். அவருக்கு நல்ல மீடியம் பேசர் போடுறாரு. அவரை மாதிரியே சந்தீப் சர்மா 2 பேரும் ஒரே மாதிரி தான். பவுலிங் அட்டாக் அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. நாண்ட்ரே பர்கரும் 3 ஓவர் 32. எல்லாருமே இந்த 30-32 அந்த இதில் தான் போச்சு. ரவீந்திர ஜடேஜாக்கு மட்டும்தான் 2 ஓவர் கொடுத்தாங்க. எதுக்கு அவருக்கு 4 ஓவரே ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். நல்லாவே தான் போட்டார். 2 ஓவர் 14க்கு ஒரு விக்கெட் வேற எடுத்தார். பட் ஓகே ஃபைன். அவங்க வந்து பவுலிங்கில் வந்து நல்லாவே பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பேட்டிங்க்கு வந்தாங்க போஸ்ட் பண்ணுறதுக்கு. யாரா அவர் அந்த வைபவ் சூரியவன்சி அந்த 15 வயசு பையன் விட்டு கிளின்னு கிழிச்சு விட்டான். 15 பால் 50. ஓகேவா, செகண்ட் டைம் அவன் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். 15 பாலுக்கு 50 ரன்னு உரிச்சு எடுத்துட்டான் ஆர்சிபி. அங்கேயே முடிஞ்சிருச்சு மேட்ச். அதுக்கப்புறம் அந்த விக்கெட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுமே என்ன ஆயிடுச்சுன்னா த்ரூ ஜுரேல் ஒரு பக்கம் ஆடிட்டே தான் இருந்தார். பட் ஹெட்மேர் வந்து ஏன் அந்த ஷாட் ஆடினார்னே தெரியல. ஏன்னா வைபவ் சூரியவன்சி வந்து குர்னால் பாண்டியாவோட பவுலிங்கில் விக்கெட் விட்டுருப்பார். ஓகேவா, அடுத்த பாலே இன்னொன்று என்ன தெரியுமா, ஹெட்மேர்லாம் ஹெல்மெட் போடாமல் வரலாமா. அதுவும் பாண்டியா பவுலிங் போடும்போது அவன் ஒரு செங்கல் சீக்கும். அவன் முகரைக்கே எரிஞ்சா அதே மாதிரி டச் பண்ணி விட்டாரு. கேட்ச் விழுந்து அவுட்டும் ஆகிட்டார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வர்றது போகிறதா தான் இருந்துச்சு. பட் துரு ஜுரேல் ஒரு பக்கம் நின்று ஆடி மேட்சை வந்து வின்னிங்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆர்சிபியும் ஸ்பின்னர்ஸை எடுத்து வந்துருக்கணும். ஐ மீன் ஸ்பின்னர்ஸ்னால் அவங்களுக்கு இருக்கிறதே அந்த குர்னால் பாண்டியா ஒருத்தர் தான். அவரை முதலே எடுத்து வந்திருக்கணும்னு தான் எனக்கு தோணுது. ஜெய்ஸ்வாலுக்கும் சூரியவன்சிக்கும் இந்த லெஃப்ட் பேட்டிங் பிடிக்கும் போது லெஃப்ட் ஸ்பின் போடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ஒரு மித்துங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் விக்கெட்டில் எடுக்கலாம். சரியா, அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்துருக்கணும் ஆர்சிபி. அதை பண்ணாமல் விட்டாங்க. இன்னொன்று நான் அப்பவே சொன்னல, இம்பேக்ட் சப்பா வெங்கடேஷ் ஐயர் கிளிக் ஆனார் பேட்டிங்கில் இல்லைங்கிற. அவர்னால ஸ்ரேயா சர்மா உள்ள வர முடியாமல் போயிடுச்சு. மேபி அவர் இருந்திருந்தால் இன்னொரு இம்பேக்ட் கிரியேட் ஆகியிருந்திருக்கலாம். முடியாமல் போயிடுச்சு. ஆர்சிபி லூசிங் எஃபர்ட், ஆர்ஆர் வின்னிங் எஃபர்ட்டில் போயிடுச்சு. டேபிள் டாப்பர் ஆர்ஆர் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுச்சு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு எஃபர்ட் கொடுத்து ரொம்ப சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். சங்கக்காரா கோச் அப்படிங்கிற மாதிரி சங்கக்காரா கோச் தான். அவரோட கைடன்ஸில் வந்து அவங்க வந்து ஒரு பிளே ஆஃப்ஸ் நோக்கி போயிட்டுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்கலாம். இது ஒரு பெரிய அஃபெக்ட் பண்ண போகிறது ஆர்சிபியை. ஹசல்வுட் வேறு வந்துட்டார். நல்லா தாங்க போகும் ஆர்சிபி. எனக்கு ஆர்சிபி நல்ல டீம் தான்.
பார்க்கலாம் எப்படி போக போகுது ஐபிஎல் கோயிங் ஃபார்வர்ட். இன்னைக்கு வந்து டபுள் ஹெட்டர் வேறு இருக்குது, அதில் முக்கியமாக சிஎஸ்கே வேறு மேட்ச் இருக்குது. பார்க்கலாம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பை.